வெல்கம் டு விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட். வணக்கம், விஜய் மௌலி, சென்னை. இன்னைக்கு வீடியோ நியூ என்டர்பிரனர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ. திருப்பியும் சொல்கிறேன், வெல்கம் நியூ என்டர்பிரனர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள். உங்களோட பேஷன், உங்களோட ஐடியாஸ், யூனிக் ஐடியாஸ் எல்லாமே பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டீங்கன்னா உடனே ஆரம்பிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தவங்களோட பிஸ்னஸ் நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். எப்பயுமே அந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட்டமாக இருக்குது, நம்ம கூட ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் டிசைடே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, அந்த கடையிலையும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க எப்போவுமே, நம்ம துணி கடை ஆரம்பிக்கலாம், நல்ல ப்ராஃபிட்டு அப்படின்னு மட்டும் டிசைடே பண்ணாதீங்க. அப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு மினிமம் 10 இயர்ஸ் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்கட்டும், கஸ்டமர்னா என்ன, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஒரு கஸ்டமர் அப்ரோச் பண்ணுறாங்க, கஸ்டமரோட பாயிண்ட்ஸ் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது, அந்த கஸ்டமரோட ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ரொம்ப குறைஞ்சபட்சம், ரொம்ப மினிமம் அப்படின்னா 5 இயர்ஸ் அது கண்டிப்பாக இருக்கணும். 10 இயர்ஸ் இருந்தால் ரொம்ப சூப்பரு. உடனே எஜுகேஷன் முடிச்சுட்டு ஒரு MBA பண்ணிட்டு ஒரு US போயிட்டு MS பண்ணிட்டு உடனே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம எல்லாமே தெரியும், நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்றது கிடையாது. ஒரு படிப்புன்றது ஒன்று ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. அது நாலேஜ், அது ஒரு எஜுகேஷன் நாலேஜ். எப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்மளோட ஆட்டிடியூடு எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், ஷார்ட்டாக எப்படி புரிகிற மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு எஜுகேஷன். ஒரு எஜுகேஷன் வச்சு ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. எஜுகேஷனையும் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் ரெண்டுத்தையும் மிக்ஸே பண்ணாதீங்க. பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டு, எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட். அப்படி நீங்கள் படிப்பு முடித்தோன்னு உடனே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், எனக்கு ஜாப்லலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னா, நீங்கள் +2 முடிக்கிறீங்க இல்லையா, அப்போவே அந்த பிஸ்னஸோட மைண்ட் செட்டிங்க்கு வந்துடணும். நீங்கள் நான் UG முடித்தோன்னே, PG முடித்தோன்னே US போயிட்டு நான் ஸ்பெஷல் பிஸ்னஸ் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, +2 முடித்தோன்னே நீங்கள் அந்த மைண்ட் செட்டிங்க்கு வந்துடுங்க. அப்போது அந்த மைண்ட் செட்டிங் வந்தோன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ லிஸ்ட்டு பண்ணுங்க. முதல்ல என்னென்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போது நீங்கள் உங்களோட ஒரு க்ரோத்து, உங்களோட ஃபைனான்ஷியல் க்ரோத்து, உங்களோட ஆம்பிஷன் க்ரோத்து எல்லாமே பார்க்கணுன்னா நீங்கள் இந்த காலேஜுக்கு போகிறது, ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுறது, அப்படியே நிறைய வேஸ்ட்டு டைமை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நிறைய பிஸ்னஸ் பற்றி புக்கை படிங்க. ஆன்லைனில் இன்றைக்கி டெக்னாலஜி இருக்கிறதுனால ஆன்லைனில் செக் பண்ணுங்க, என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது, எப்படியெல்லாம் போகுது. இப்போ நிறையா யூடியூப்லாம் வந்துடுச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுங்கள்.
நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸ் பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மேனுஃபேக்சரிங் வந்து அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி பண்ணுறாங்க, ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அப்புறம் மேனுஃபேக்சரிங்லேருந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போகுது, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எப்படி ரீட்டெயிலுக்கு வருது, அப்புறம் வந்து அந்த ஹோல்சேல்லேருந்து ரீட்டெயிலுக்கு எப்படி வருது, இது மாதிரிலாம் வந்து நிறைய நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம். அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் யூஎஸில் போயிட்டோ இல்லை வந்து இந்தியாவிலேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போது இப்போ வந்து என்ன ஆகுது, ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறீங்க, பார்க்குறீங்க, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வருது, டிஸ்ட்ரிபியூஷன் போகுது, அப்புறம் ஹோல்சேலுக்கு வருது, அப்புறம் ரீட்டெயிலுக்கு வருது, அப்புறம் பிஸ்னஸ் பற்றி நிறைய புக்ஸ் வந்து படிக்கிறீங்க, நிறைய வந்து ஆண்டர்ப்ரனரோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து படிக்கிறீங்க, ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறீங்க. எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் மொத்தம் 3 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி ஆஃப் ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ் எனக்கு இது வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து டிசைட் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வேணும். இந்தியாவில் மட்டுமே நமக்கு வந்து எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுதுன்னு தெரிஞ்சால் போதும். நமக்கு வந்து அதர் கண்ட்ரீஸில் வந்து எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகுதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு. அதனால் வந்து நீங்கள் முதல்ல இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ டர்ன் ஓவர் நம்ம வந்து மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியும் அப்படின்றது, இது வரைக்கும் எவ்வளோ டர்ன் ஓவர் இந்தியாவில் அந்த பிஸ்னஸுக்கு போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து எவ்வளோ முக்கியமான காம்படிட்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 100 பேர் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் ஹைலி காம்படிட்டர்ஸ் அவங்க தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரோட ஹை காம்படிஷனில் அவங்க வந்து எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கேதர் பண்ணுங்க. அப்புறம் அவங்கெல்லாம் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறாங்க என்னன்றது செக் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கேப் கிடைச்சா நீங்கள் வந்து ஒரு காலேஜ் லீவ் கிடைக்குது, அந்த மாதிரிலாம்னா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்க ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த காலேஜ் லீவ் டைமில் போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். சேலரி வாங்காமல் பிஸ்னஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள், அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்தால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் ப்ரியாரிட்டி அதே மாதிரி பண்ணுங்கள், தேர்ட் ப்ரியாரிட்டி அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த 3துலேயுமே ஹை டர்ன் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ன இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் செக் மார்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 டைப்பான கேபிட்டல் வந்து ரெடி பண்ணணும். நீங்கள் ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், அடுத்தது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல், அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறது செய்கிறது, அதர் எக்ஸ்பென்ஸு அந்த மாதிரி. அப்புறம் மார்க்கெட்டிங் கேபிட்டல்ன்றது இன்னைக்கு இருக்கிற ஒரு டிஜிட்டல் உலகத்தில் மார்க்கெட்டிங் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இது நான் விஜய் மௌலியோட எக்ஸ்பீரியன்ஸ் 41 இயர்ஸு வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கேன். ரீட்டெயிலு, ஹோல்சேல், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், சர்வீஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால தான் இவ்வளோ அனுபவசாலியாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து கரெக்டு. இன்னொருத்தர் வந்து இதே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி டியூன் பண்ணி இன்னும் சூப்பராக பண்ணலாம், இதோட பெட்டராக பண்ணலாம். அதனால் வந்து இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நல்லா பண்ணணும். நீங்கள் வந்து நியூ ஆண்டர்ப்ரனருக்கு விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் வந்து விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டில் பண்ணுங்கள். நேராக வாங்க. நேராக வரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பண்ணுங்கள், தமிழில் பண்ணுங்கள். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம்.
வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9840336999. விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்டோட வெப்சைட் வந்து www.vskbusinessconsultant.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன நாங்கள் வந்து கேட்டகரி பண்ணிகிட்ருக்கோம், அதில் வந்து ரெக்வஸ்ட் ஃபார்மும் இருக்கும். அந்த ரெக்வஸ்ட் ஃபார்மும் வந்து அந்த கேட்டகரியிலே இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், அதே மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு ரெக்வஸ்ட் ஃபார்மும் வந்து ஃபில்அப் பண்ணி எங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறோம்னா லொக்கேஷன், ஒரு ரீட்டைல் ஷோரூமாக இருந்தால் லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். அது எந்த சிட்டியாக இருந்தாலும் இந்த லொக்கேஷனை வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்போம். ஸ்டார்டிங் இருந்து எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த ஷோரூம் வந்து திறந்து அவங்களுக்கு ஓகே இனிமேல் வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ற சொல்கிற வரைக்கும் நாங்கள் எல்லா கான்செப்ட்ஸும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், டைரக்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி கஸ்டமர் வந்து எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், கஸ்டமர் டேட்டா பேஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சேல் எப்படி இன்க்ரீஸ் கம்ப்ளீட்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணி உங்களை சந்தோஷமாக பாசிட்டிவாக உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்புவோம். ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் தயவுசெய்து பண்ண போது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த கேட்டகரி டீட்டெயில் கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் நம்ம வந்து பண்ண முடியாது. அப்படி இல்லை டைரெக்டாக தான் மீட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டைரக்ட் மீட்டிங் ஸோ பிஸ்னஸ் ஸோ கேட்டகரி அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நம்ம டைரெக்டாகவும் மீட் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கு, நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் எக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட் எப்பயுமே உங்கள் கூடயே இருக்கும். ட்ரஸ்ட் பண்ணுங்கள் விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து எங்களோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்து வரும். நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.